மத்தளகுண்டு பக்கத்துலேருந்து குறும்போட்டியில் அலச்சாமி பேசுகிறேன். மத்தளகுண்டு ஆஸ்பத்திரியில் நான் பார்த்தேன், சவ்வு விலை இருக்குது அப்படின்னு டிஎம்ஸில் சொன்னாங்க. சரி இங்கே பார்க்க வேணாம், இது மதுரைக்கு போகலாம் அப்படின்னு மதுரைக்கு போனோம். மதுரைக்கு போகும்போது தேவை ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தேன். எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்ததுக்கு அவங்க சொன்னாங்க எலும்பு தேய்மானம் ஆயிருக்கு. இந்த எலும்பு ஆப்ரேஷன் பண்ணாதே காலை சரி பண்ண முடியும், இல்லாட்டி செயல் இழந்துடும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது பின்னாடி சரிங்க எப்படி ஆப்ரேஷன் பண்ணால் இது சரி நடக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் நடந்துடலாம், 3 நாள் 4 நாளில் நடக்க வச்சு காட்டுறான் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்ற ஆப்ரேஷனுக்கு எவ்வளோன்னு கேட்டேன். கேட்டதுக்கு 1,50,000 ரூபா ஆகும்ப்பா, 1,50,000 ரூபா 1,60 ஆகும் அப்படின்னுமோக்க சரிங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னமோக்க பார்த்தேன். பணமெல்லாம் கட்டிட்டு தான் பார்த்தாங்க. பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 3-4 நாள் ஆச்சு. நடக்க முடியலன்னு நான் போய் அவங்களை கேட்டேன். டாக்டர் வந்தாங்க. கேட்டேன், ஏங்க நடக்க முடியல, இன்னும் நீங்கள் 3 நாள் 4 நாளில் நடக்க வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்க, என்னால் நடக்க முடியல அப்படின்னு கேட்டதுக்கு, எப்பா உனக்கு நிறையா அப்படி இருக்குது இப்படி இருக்குது, உனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது உன் உடம்புல அப்படின்னு டாக்டர் பூரா என்னென்னமோ ஒரு காரணத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல ஆரம்பிக்கும்போது அப்படின்னா என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், என்னை உடம்பு எப்படி வேணாலும் ஆகட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். சரின்ட்டு 9 நாள் ஆகிப்போச்சு. 9 நாள் கழிச்சு தான் என்னை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்புறம் 9 நாள் கழிச்சு வீட்டுக்கு வரும்போக்கா வீட்டில் நான் ஒரு வாரம் வீட்டில் இருந்தேன். வீட்டில் இருக்கும்போக்கா இந்த மாதிரி சார் இந்த மாதிரி மாத்திரை இப்படி கொடுக்குறாங்க. அந்த மாத்திரையை குடித்தா அப்படி சரியாயிரும். பாருங்க பேர் என்ன பேர் சொன்னீங்க? மறந்தே பேருன்னு சொல்லுவா. நாகப்பா நான் நாகப்பா போடுங்க. நாகப்பா சார் கொடுக்குறாரு, இந்த மாதிரி மருந்து இது கொடுக்குறாங்க, சித்த வைத்தியத்திலிருந்து அப்படின்னு சொன்னாங்க. ஆயுர்வேத மருந்து அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க பார்ப்போம்னு அப்புறம் சார் பார்த்தாரு. இது அவங்க இதில் மிஷினில் நிற்க வச்சு பார்த்தாங்க. ஆனால் என்னால் எந்திரிச்சு நிற்கக்கூட முடியல. நிற்க முடியாமல் இருக்குமாக்கா அவராக ஒரு இதில் கொடுத்தாரு. இப்படித்தான் இந்த இது அவர் கேட்கும்னு ஒரு மருந்துகளை அவராக கொடுத்தாரு. அந்த மருந்துகளை கொடுக்கும்போக்கா அவர் சொன்னார், இப்படிலாம் வலி இருக்கும், அங்கங்கே எங்கெங்கே பிரச்சனை இருக்குது, அந்த வலியெல்லாம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் வலி இருக்கும் அப்படின்றத சார் சும்மா சொன்னார். ரொம்ப எல்லாம் சொல்லலை, வலியை ரொம்பலாம் இருக்குமுண்டு அப்படின்னா. சரி கொடுங்க சார்னு பார்க்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அது நல்லா கேட்குமா கேட்காதான் அப்படின்னு சார் கேட்டேன். இல்லைங்க கண்டிப்பாக உங்களை குணப்படுத்திடுறேன், நீங்கள் நடக்கும்லாம் பிறந்தீங்க, உங்களை குணப்படுத்திடுவேன் எப்படி அப்படின்னு சொன்னார் சார். அப்படின்னு நான் தேங்கினேன். இது என்ன இவர் புதுசாக சொல்கிறாரு, ஆஸ்பத்திரியில் கை விட்டுட்டாங்க நம்மளை, இப்போ சார் இவர் நம்மளை காப்பாற்றிடுவாரா அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் அவரும் சொன்னார், ஊண்டி சொன்னார், உங்களுக்கு குணப்படுத்த முடியலண்டா நீங்கள் எவ்வளோ காசு என்கிட்ட மருந்து மாத்திரை வாங்கியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு மேலே நான் உங்களுக்கு பணத்தை கட்டிட்டு போயிடுறேன், அது குணப்படுத்த முடியலண்டா அப்படின்னு சார் சொன்னார். அப்புறம் தான் ஒரே மனசாக நம்பினேன். எங்கள் வீட்டுக்கார அம்மாவும் சரி நீங்கள் வாங்குங்க, அவர் அவ்வளோ உறுதி சொல்கிறாருல, நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அது பின்னாடி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். 2 நாளும் வலி எங்கெங்கே பிரச்சனை இருக்குது அங்கே பூரா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. வலிக்க ஆரம்பிக்குன்னா 5 நாள் நைட்டும் பகலும் வலி. அந்த ஏன்னா எனக்கு பிரச்சனை நிறையா எங்கெங்கே இருந்தால் அவங்க ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல ஆப்ரேஷன் பண்ணதில் நிறைய நரம்பு வெட்டு கட் பண்ணிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது. அதனால எனக்கு எல்லா இடமும் வலி, இடுப்புலேருந்து கீழே அந்த கால் ஃபுல்லாகவே ரேகம் பூரா வலி. அந்த வலி 5 நாள் ஆயிடுச்சு. 5 நாள் கழித்து அப்புறம் ஒரு நாளைக்கு வலிக்கும், ஒரு நாளைக்கு வலிக்காது. அப்படி நைட் வலிச்சா பகல் வலிக்காது, பகல் வலிச்சா நைட் வலிக்காது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக நான் 45 நாளில் பெட்டை விட்டு எந்திரிக்காமல் கிடந்தவன் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் 60 நாள் ஆச்சு. 60 நாள் ஆகும்போது ஸ்டிக்கு வச்சு நடந்தேன். அது பின்னாடி குச்சியை ஊண்டி 60 நாளைக்கு மேலே போகும்போது குச்சி ஊண்டி நடந்தேன். இப்போ 2.5 மாதம் ஆச்சு. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் பைக்கெல்லாம் ஓட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். தோட்டத்துக்கு போக சும்மா அப்படி இதுக்குள்ளே லோக்கல்லே போய்க்கிறேன். எங்கேயும் மத்தளகுண்டுக்கு எங்கேயும் போகாமல் லோக்கல்லே போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் சார்கிட்ட கொடுக்குற மாத்திரை மருந்து நல்லா கேட்குது. வாங்கி நிறையா பேர் நம்ம ஊருக்குள்ளே நிறையா வாங்கி சாப்பிட்ருக்காங்க.
சரிதானே சார்?